பான் கார்டு விண்ணப்ப நடைமுறைகளில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் முக்கிய மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளது. பான் கார்டு என்பது நிதி பரிவர்த்தனைக்கான முக்கியமான அடையாள ஆவணமாக உள்ளது. 10 இலக்க கொண்ட பான் கார்டு வங்கிகளில் பெரிய அளவிலான பண பரிமாற்றம், சொத்து பதிவு உள்ளிட்டவைகளுக்கு இன்றியமையாத ஒன்றாக உள்ளது. பான் கார்டு விண்ணப்ப நடைமுறைகளில் மிக முக்கிய மாற்றத்தை வருமான வரித்துறை கொண்டுவர முடிவு செய்துள்ளது. இந்த புதிய முறை வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. அதாவது தற்போது வரை பான் கார்டு விண்ணப்பிக்க ஆதார் கார்டு மட்டும் போதுமானது. ஆதார் விவரங்களை கொடுத்து பான் கார்டுக்கு விண்ணப்பித்தால் பான் எண் ஒதுக்கப்பட்டுவிடும். ஆனால் வரும் 1ஆம் தேதி முதல் ஆதார் கார்டு மட்டுமே வைத்து விண்ணப்பிக்க முடியாது. புதிதாக பான் கார்டுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு ஆதார் கார்டுடன் கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக பிறந்த தேதிக்கு ஆதார் கார்டுடன் கூடுதல் சான்றுகள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. பிறப்பு சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், 10ஆம் வகுப்பு கல்வி சான்றிதழ், பிரமாண பத்திரம் மற்றும் பிற அரசு ஆவணங்கள் ஆகிய ஏதேனும் ஒன்றை பிறந்த தேதிக்கு சான்றாக சமர்ப்பிக்க வேண்டும். அதேபோல பான் கார்டு விண்ணப்பம் செய்வதற்கு பழைய விண்ணப்ப படிவங்களும் மார்ச் 31ஆம் தேதி வரையே செல்லுபடியாகும். ஏப்ரல் 1, 2026க்கு பிறகு புதிய படிவங்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. மற்றொரு முக்கியமான அப்டேட் என்னவென்றால், வரும் ஏப்ரல் முதல் பான் கார்டில் உள்ள பெயர் ஆதாரில் உள்ள விவரங்களுடன் அப்படியே பொருந்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பான் கார்டு விண்ணப்பித்தல் வரவிருக்கும் இந்த நடைமுறை பற்றி மத்திய அரசின் பொது சேவை மையங்கள் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளது.